ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு லஞ்ச் டைமுன்னு வந்து அவங்க ஆஃபீஸ்லேயாவது ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டில் இருக்கும்போது வந்து சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாமல் ஏனோ தானோன்னு வந்துட்டு வீக் டேஸில் சாப்பிட்றாங்க. ஸோ வீக்கெண்ட் எங்கேயாவது வெளியே போகலான்னு பிளான் பண்ணால் கூட நம்ம லஞ்சு முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு கோவம் வரும். பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புரிய வரும். அவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு வேலையாவது வீட்டில் ஒழுங்காக ஹெல்த்தியாக ஒழுங்காக வீட்டில் உட்காந்து நிம்மதியாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றாங்கன்றது அது பொறுமையாக தான் எனக்கே வந்து புரிய வந்தது. அப்போத்துலேருந்து நாங்கள் எங்கேயாவது வெளியே பிளான் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து மதியம் லஞ்சை முடிச்சுட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதி நாள் வந்து லஞ்சு செய்கிறதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு போயிடும். அதுவுமே அந்த ஃபேமிலி டைம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வீக் டேஸில் யார் முகத்தையும் பார்க்கவும் முடியாது. அவங்க சாப்பிட்ற டைம் நம்ம சாப்பிட்ற டைம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வந்து வீக்கெண்டில் தான் வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அதுவே ஒரு சந்தோஷம்தான். எங்கே போகணுன்னாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம குழந்தை இருக்கிறதுனால எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதா இருக்குது. எங்கேயாவது வெளியே போகணுன்னு நினச்சாலே கிளம்புறதுக்கே வந்து யோசிக்கிறதா இருக்குது இப்போலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா வெயில் வாட்டி வதைக்குது இங்கே மிஸ்ஸஸாகால. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வெயில் இருக்கிறதுனால வீக்கெண்டில் கூட நாங்கள் பொறுமையாக சாயங்காலத்துக்கு மேலே எங்கேயாவது போனால் தான் அந்த வீக்கெண்ட் நல்லா ஜாலியாகவே இருக்குது. ஸோ இன்னும் வந்துட்டு இதில் நாங்கள் எங்கள் வீடெல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷிஃப்ட் போகிறதுனால இந்த வெயிலில் எப்படி ஷிஃப்ட் பண்ண போகிறோம்னு நினச்சாலே வந்து கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இதுதான் எங்களோட லஞ்சு. இந்த காம்பினேஷன் யார் யாருக்கு பிடிக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.